பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொங்கலுக்கு சுவை கூட்டும் வெல்லமும் மணக்க மணக்க தயாராகி வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வெல்ல தயாரிப்பு பணிகள் அதிவேகத்தில் நடந்து வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர், பாண்டவமங்கலம், பிலிக்கல்பாளையம், ஜேடர்பாளையம், போத்தனூர், மோகனூர், கபிலர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏறக்குறைய 50,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. பொங்கலுக்கு இனிப்பை கூட்டும் வெள்ளத்திற்கு அடிப்படையான இந்த கரும்புகளை நடவு முதல் அறுவடை வரை தனி கவனம் செலுத்துகிறார்கள் விவசாயிகள். ஆலைக்கு ஓட்டுறதுக்காகவே ஆரம்ப பயிரிலிருந்து சுகாதார முறையில் நல்ல உரமாக போட்டு வெள்ளம் அச்சு நல்ல முறையில் வரணுக்காக இப்போ என்னென்ன பாருமோ சரு உழிச்சு கட்டி பாரு கட்டி நீட்டாக பராமரிப்பு பணிகள் நீட்டாக செஞ்சு இந்த வெள்ளம் நல்ல முறையில் தான் வரணும், நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கரும்பு அங்கே 12 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் கூட ஆயிடுதுங்க. கரும்பு பார்த்தீங்கன்னா சருவும் மேக்சிமம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பாம்பு அது இதுன்னு கிடந்தா கூட தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கும்போது கொஞ்சம் ஒரு முன்னாடியே வெட்டாராங்க. 10 மாதம் 8 மாதம் அப்படி வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சருவும் ஓரளவுக்கு எடுத்துடுறாங்க, ஓரளவுக்கு கிளீனாக இருக்குது. வெட்டுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கரும்பை சாறு விழுந்து வெள்ளமாக மாற்றும் பணியில் பிலிக்கல்பாளையம், பாண்டமங்கலம், ஜேடர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு உருண்டை மற்றும் அச்சு என இருவகையான வெள்ள தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வருஷம் பொங்கலுக்கு விலை விற்குங்கிறதுனால நாங்களும் தீவிரமாக வெள்ளத்தை தயாரித்து இது பண்ணிட்டு வரோம். ஆனால் விலை நாங்கள் போட்ட முட்டு வலிக்கும் விலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் விற்றுக்கிட்டு இருக்குதுங்க. போன வருஷம் அதுக்கு வருஷமெல்லாம் விற்ற விலைக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லாஸுங்க. கரும்புக்கு மில்லில் ஒரு 3500 4000 பிக்சர் ரேட்டு பண்ணால் மில்லுக்காவது வெட்டுவோம். ஆனால் தனியார் ஆலை இனிமேல் வெள்ளம் தயார் பண்ணுறது கூடிய விரைவில் நின்று போயிடும். மக்களுக்கு வெள்ளம்னா என்னென்னு தெரியாமங்கிற நிலைமை கூட போனால் போயிடலாம். இந்த நீடிக்கு நிலைமை வச்சு ஆள் கூலி, லேபர் பிரச்சனை எல்லாமே இருக்குது. வெள்ள தயாரிப்பு தொழிலை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே காலமாக வெள்ள தயாரிப்பையே நம்பியுள்ள இக்குடும்பங்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. பொங்கல் என்றாலே கரும்பும் வெள்ளமும் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் இந்த ஆண்டு வெள்ள தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்களுக்கு கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது வெள்ளம் விலை மிக குறைவாக உள்ளதாகவும், அதனால் தங்களுக்கு இவ்வாண்டு இனிப்பான பொங்கலை அமையாத ஒரு சூழ்நிலை உள்ளதாகவும், வருங்காலத்திலாவது வெள்ளம் விலை நல்ல விலைக்கு விட்டால் மட்டுமே இனிப்பான பொங்கல் அமையும் என்றும் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக பரமத்திவேலூர் செய்தியாளர் செந்தில்குமருடன் துரைசாமி.